வணக்கம் மீனை பற்ற தகவலையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடல் அலை மீனவன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் வலை இறக்கிட்டு இருக்கோம். கடலில் எப்படி வலை விட்டுட்டு போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வராங்க. நம்ம விட்டுட்டு போகிற இந்த வலையில் எடுக்கும்போது என்னென்ன மீன் வரும்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபைனலாக வலையை இறக்கி முடிக்க போகிறோம். வலையை இறக்கி முடிச்சுட்டு அதுக்கான அடையாள கொடி ஒன்று ரெடி பண்ணி வச்சு போடணும். ஒன்றும் பண்ண விட்டு சார் அவ்வளோதாங்க, வலையை இறக்கி முடித்தாச்சு. வலை எங்கேயுமே போயிடாத இருக்குது, கொடி போட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் வலையை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுக்கிற வலையில் எவ்வளோ மீன் வருது பாருங்கள். அதுவும் என்னென்ன மீன் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. நம்ம நினச்சி பார்த்த அளவுக்கு மீன் வந்துச்சு. இருந்தாலும் ஒரு கஷ்டம் என்னென்னா பாம்பு கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு இந்த வாட்டி. அது பேர்த்து சேஃப்டியாக வர்றது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. கடிச்சிட்டா கரை வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். பாருங்கள், பாம்பு. இந்த பாம்பில் விஷம்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக விஷம் இருக்குது. எப்பவும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நாங்கள் எந்த பாம்பையும், கடல் பாம்பு எந்த பாம்பையும் சாகடிக்க மாட்டோம். அது வந்துச்சுன்னா உயிரோட பேர்த்து கடல்லே விட்டுருவோம். மாப்பு எடுத்துச்சுன்னு வருது. இந்த மீன் இருக்கிற வழியில் தான் மச்சா பாம்பு நிறைய வரும். வலையை எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க, நம்ம வலையில் அதிகமாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாம்பு வகையில் ஒரு 3 வகை பாம்பு இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வலையிலேருந்து மீன் எடுக்கிறத பார்த்துட்டே வாங்க. நாங்கள் இப்படி தான் வலையிலேருந்து மீன் எடுத்துகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ பார்க்கணுன்னா கடல் அலை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு விஜய் அண்ணாவை பிடிக்கணுன்னா கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. எவ்வளோ ரெட் கலர் ஹார்ட் வருது பார்க்கலாம்.